வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான 4 நாள் ராணுவ மோதல் 2 அணு ஆயுத நாடுகளுக்கும் இடையே அரை நூற்றாண்டில் நடந்த மிக விரிவான போர் என்று எடுத்துக் கொள்ளலாம். இருதரப்பினரும் ஒருவருக்கொருவர் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சோதிக்கவும் ராணுவ வசதிகளை தாக்கவும் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தியதால் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறினார்கள். ஆனால் இப்போது வெளியாகியுள்ள புதிய செயற்கைக்கோள் படங்கள் சேத விவரங்களை தெளிவாக காட்டுகின்றன. தாக்குதல்கள் பரவலாக இருந்த போதிலும் சேதம் இருதரப்பாலும் கூறப்பட்டதை விட ஒரு தரப்புக்கு மிக அதிகமாக காணப்படுகிறது என்பதை புதிய செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள். இதில் இதுவரை நடந்த தாக்குதல்கள் எங்கெங்கே நடந்துள்ளன என்பதை ஒரே வரைபடத்தில் காணலாம். வெளியான பதிவுகளின்படி பெரும்பாலும் இந்திய தாக்குதல்கள் விமானிகளால் இயக்கப்பட்ட விமானங்களில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள். அதே நேரத்தில் பெரும்பாலான பாகிஸ்தான் தாக்குதல்கள் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள். சனிக்கிழமை பாகிஸ்தான் மீதான இந்திய தாக்குதல்கள் குறைந்தது 6 விமான தளங்களின் ஓடுபாதைகள் மற்றும் கட்டமைப்புகளை சேதப்படுத்தியதாக செயற்கைக்கோள் படங்களின் பகுப்பாய்வு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே பல தசாப்தங்களாக நீடித்து வரும் மோதலில் இது விமான தளங்களை மட்டுமே பிரதான இலக்குகளாக வைக்கப்பட்ட விதத்தில் மிக முக்கியமான தாக்குதல்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். 1971 போருக்கு பின்னர் பாகிஸ்தான் ராணுவ உள்கட்டமைப்பு மீதான மிக விரிவான இந்திய விமான தாக்குதல்களை இந்த தாக்குதல்கள் குறிக்கின்றன. இந்திய நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீர் மற்றும் இந்திய மாநிலமான பஞ்சாபில் உள்ள பல விமான தளங்கள் உட்பட அதன் பதிலடி தாக்குதல்களில் ஏராளமான ராணுவ இலக்குகளை தாக்கியதாக இஸ்லாமாபாத் தெரிவித்தது. புதுடில்லி அந்த கூற்றுக்களை மறுத்தது. தற்போது வெளியாகியுள்ள செயற்கைக்கோள் படங்கள் இஸ்லாமாபாத்தின் உரிமைகோரல்கள் தவறானவை அல்லது போலியானவை என்பதையே காட்டுகின்றன. தாக்குதல்களுக்கு பின்னர் சேதத்தை உறுதிப்படுத்திய தளங்கள் உட்பட பாகிஸ்தானில் 11 தளங்களை தாக்கியதாக இந்தியா கூறியது. இந்தியா அதன் நடவடிக்கைகளை அளவிடப்பட்ட மற்றும் அளவீடு செய்யப்பட்டதாக வகைப்படுத்தியது. அதன் அர்த்தம் விமானப்படை தளங்களில் சில சேதங்களை சந்தித்தன, ஆனால் அவற்றை முடக்கும் விதத்தில் இந்தியா தாக்குதல்களை நடத்தவில்லை. அந்த விதத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்குள் நடத்திய தாக்குதல்கள் பல அடையாள தாக்குதல்களாக இருந்தன. அதாவது அவை எங்களால் இந்த தளத்தில் தாக்குதல் நடத்த முடியும் என்று காட்டும் விதத்திலான தாக்குதல்கள் அவை. சுமார் 25 செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் அதன் பின்விளைவு காணொளிகளின் மதிப்பாய்வில் இந்த தாக்குதல்கள் 3 விமான ஹேங்கர்கள், 2 ஓடுபாதைகள் மற்றும் விமானப்படை பயன்படுத்தும் 2 மொபைல் கட்டடங்களை பெரிதும் சேதப்படுத்தியதாக கண்டறியப்பட்டது. இந்தியாவால் தாக்கப்பட்ட சில தளங்கள் பாகிஸ்தானுக்கு 165 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்தன. இந்திய விமானங்கள் இந்திய வான் பகுதியில் பறந்தபடியே தாக்குதல்களை நடத்தியுள்ளன. பெரும்பாலும் இந்திய விமான தாக்குதல்களால் பாகிஸ்தான் விமான தளங்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட சேதமே அதிகம். உயர் தொழில்நுட்ப போரின் புதிய யுகத்தில் இரு தரப்பினரும் நடத்திய தாக்குதல்களின் துல்லியமாக குறிவைக்கப்பட்டவை பாகிஸ்தானில் உள்ள இலக்குகளே. இவை இந்திய விமானப்படை விமானங்களால் பாகிஸ்தானில் உள்ள இலக்குகள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களின் விளைவு. பாகிஸ்தான் தாக்குதல்களில் இந்திய இலக்குகளில் ஏற்பட்ட சேதம் மிக குறைந்த அளவிலேயே உள்ளதையும் புதிய செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. இதற்கு காரணம் பல வாய்ந்த இந்திய வான் பாதுகாப்பு வலையமைப்பு என்று எடுத்துக் கொள்ளலாம். பாகிஸ்தானின் மிகப்பெரிய பலவீனம் அவர்களது வான் பாதுகாப்பு என்பதை இந்த 4 நாள் போர் வெளிப்படுத்திவிட்டது. இரு தரப்பினரும் தங்கள் ஆயுத படைகளின் உயிரிழப்புகளை சந்தித்தது என்று அறிவித்துள்ளன. இந்தியா 5 துருப்புகளின் இழப்பை அறிவித்தது மற்றும் பாகிஸ்தான் 11 துருப்புகளை ஒப்புக்கொண்டது. புதிய செயற்கைக்கோள் படங்கள் பாகிஸ்தானின் ராணுவ வசதிகள் மற்றும் விமான தளங்களை குறிவைப்பதில் இந்தியா தெளிவான முன்னிலை வகித்ததை காட்டுகின்றன. தாக்குதல்களுக்கு முன்னும் பின்னும் எடுக்கப்பட்ட உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்கள் இந்திய தாக்குதல்களால் பாகிஸ்தானின் விமான தளங்களுக்கு தெளிவான சேதத்தை காட்டுகின்றன. இந்திய தாக்குதல்கள் வரையறுக்கப்பட்ட அதே நேரத்தில் துல்லியமான தன்மையினை கொண்டிருக்கின்றன. அதாவது எண்ணிக்கை அதிகமான தாக்குதல்கள் அல்ல, ஆனால் துல்லியமான தாக்குதல்கள். அதற்கு ஒரு உதாரணமாக பாகிஸ்தான் துறைமுக நகரமான கராச்சியிலிருந்து 165 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் அமைந்துள்ள பொலாரி விமான தளத்தில் இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு விமான ஹேங்கரை துல்லியமான தாக்குதல்களுடன் தாக்கியதாக கூறினார்கள். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் அதற்கான செயற்கைக்கோள் படம். பொலாரியில் உள்ள விமான நிறுத்தமிட ஹேங்கரில் கூரையில் கிட்டத்தட்ட 60 அடி அகலமுள்ள ஒரு பெரிய துளை தெரிகிறது. இது ஏவுகணைகளின் தாக்கத்துடன் ஒத்துப்போகிறது. வெளியே நடைபாதையில் குப்பைகள் சிதறி கிடந்தன. அருகில் உள்ள ஒரு கட்டடத்தின் மீது ஒரு சுவர் இடிந்து வீழ்ந்ததாக தோன்றியது. பொலாரி விமான நிலையத்தில் பொதுவாக சாப் 2000 மின்னியல் கண்காணிப்பு விமானம் நிறுத்தப்படுவது வழக்கம். இது பல $1 மில்லியன் மதிப்புள்ள கண்காணிப்பு விமானம், ராணுவ ஆராய்ச்சியாளர் கூறுகிறார். தாக்குதல் நடந்த நேரத்தில் விமானம் ஹேங்கரில் இருந்ததா என்பது தெளிவாக தெரியவில்லை.
பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமையகம் மற்றும் நாட்டின் பிரதமர் அலுவலகம் இரண்டிலிருந்தும் சுமார் 24 கிலோமீட்டர் தூரத்திலும் பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கை மேற்பார்வையிட்டு பாதுகாக்கும் பிரிவிலிருந்து சிறிது தூரத்திலும் உள்ள நூர்கான் விமான தளம்தான் இந்தியா தாக்கிய மிகவும் உணர்திறன் வாய்ந்த ராணுவ இலக்காக இருக்கலாம். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் அதற்கான செயற்கைக்கோள் படம். இஸ்லாமாபாத்திற்கு வெளியே உள்ள ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமான தளத்தில் 2 மொபைல் கட்டுப்பாட்டு மையங்கள் அளிக்கப்பட்டதாக செயற்கைக்கோள் படங்களை மதிப்பாய்வு செய்த போது தெரிகிறது. பாகிஸ்தானில் மிக முக்கியமான விமான தளங்களில் ஒன்றான நூர்கான் விமான தளம் பாகிஸ்தான் விமானப்படையின் போக்குவரத்து மையமாக இருப்பதால் இது முக்கியமான ஒன்று. இந்த தளம் பாகிஸ்தான் முழுவதும் உள்ள தளங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள 170 அணு ஆயுதங்களை பாதுகாப்பதற்கு பொறுப்பான பிரிவான மூலோபாய திட்டப்பிரிவுக்கு அருகிலும் உள்ளது. ராணுவத்தின் பொது தலைமையகம் மற்றும் கூட்டு பணியாளர் தலைமையகம் ஆகியவை ராவல்பிண்டியில் நூர்கானுக்கு அருகில் அமைந்துள்ளன. பாகிஸ்தானின் சில முக்கிய விமான தளங்களின் ஓடுபாதைகள் மற்றும் பிற வசதிகளை குறிப்பாக குறிவைத்ததாக இந்திய விமானப்படை கூறியது. செயற்கைக்கோள் படங்கள் சேதத்தை காட்டின. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் அதற்கான செயற்கைக்கோள் படம். மே 10ஆம் தேதி பாகிஸ்தான் ரஹீம் யார்கான் விமானப்படை தளத்திற்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதில் ஓடுபாதை செயல்படவில்லை என்று கூறியது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள சர்கூதா விமானப்படை தளத்தில் ஓடுபாதையில் 2 பகுதிகளை தாக்க துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்தியதாக இந்திய விமானப்படை கூறியது. பாகிஸ்தான் ராணுவம் 2 டசின் இந்திய ராணுவ நிறுவல்கள் மற்றும் தளங்களை அதன் படைகள் குறிவைத்ததாக கூறியது. 4 விமானப்படை தளங்களில் வரையறுக்கப்பட்ட சேதம் இருப்பதாக இந்திய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டாலும் அவர்கள் சில விவரங்களை மட்டுமே வழங்கியுள்ளனர். பாகிஸ்தான் தாக்கியதாக கூறும் இந்திய தளங்களின் செயற்கைக்கோள் படங்கள் குறைவாகவே உள்ளன. மேலும் இதுவரை சில ராணுவ நடவடிக்கைகளுக்கான உறுதிப்படுத்தும் சான்றுகள் இருந்த தளங்களில் கூட பாகிஸ்தான் தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதத்தை தெளிவாக காட்டவில்லை. பாகிஸ்தான் அதிகாரிகள் தேசிய ஊடகங்களின்படி தங்கள் படைகள் இந்தியாவின் உதம்பூர் விமானப்படை தளத்தை அழித்துவிட்டன என்று கூறியுள்ளனர். ஒரு இந்திய சிப்பாயின் குடும்பத்தினர் தளத்தில் அவர் இறந்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் மே 12ஆம் தேதி வெளியான ஒரு செயற்கைக்கோள் படத்தில் சேதம் இருப்பதாக தெரியவில்லை. பாகிஸ்தான் விமானப்படையால் பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் ஷபாஸ் விமான தளத்தின் செயற்கைக்கோள் படங்கள் 100 அடிக்கு மேல் அகலம் உள்ள ஒரு ஹேங்கரில் மற்றும் ஒரு பெரிய துளை மற்றும் ஒரு கட்டுப்பாட்டு கோபுரத்திற்கு சேதம் ஏற்பட்டதை காட்டியது. தென்கிழக்கில் பொதுமக்கள் மற்றும் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடும் சுக்கூர் விமான நிலையத்தில் மற்றும் ஒரு ஹேங்கர் தாக்குதலால் இடிந்து வீழ்ந்ததையும் ஒரு வெளிப்படையான ரேடார் தளம் அளிக்கப்பட்டதையும் சேட்டலைட் படங்கள் காட்டின. இந்திய தாக்குதல்கள் முஷாப் விமான தளம் மற்றும் ஷேக் சயீத் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதைகளில் பெரிய பள்ளங்களை ஏற்படுத்தியுள்ளன. பிளானட் மற்றும் மேக்சர் செயற்கைக்கோள் நிறுவனங்களின் படங்களின்படி முஷாப்பில் பள்ளங்கள் மறுநாள் சரி செய்யப்பட்டதாகவோ அல்லது பழுது பார்க்கும் நிலையில் இருப்பதாகவோ தோன்றியது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மறைந்த நிறுவனர் பெயரிடப்பட்ட ஷேக் சயீத் விமான நிலையத்தின் ராயல் லவுஞ்ச் கணிசமாக சேதமடைந்ததாக பாகிஸ்தானின் ஆங்கில மொழி செய்தித்தாள் டான் செய்தி வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானின் ஒரே நேரத்தில் பல விமான தளங்களை தாக்குவது வேண்டுமென்றே செய்யப்பட்ட மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. இந்தியா முன்பு தனது விமான நடவடிக்கைகளை காஷ்மீருக்கு அல்லது பாகிஸ்தானின் தொலைதூர பகுதிகளுக்கு மட்டுப்படுத்தி இருந்தது.